டாக்டர் சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநருடைய செயல்பாடுகள் அரசியலை உருவாக்குகிறதா அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் அரசியலை உருவாக்கி இருக்கிறதா? ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருக்கணும்ன்ற அவசியம் இருக்குதா? முதல்ல இது ஆளுநருடைய உரை அல்ல, இது மாநில அரசினுடைய உரை. ஆளுநர் படிக்கிறார், அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய ஸ்பீச்சை நான் படிச்சேன்னா அது என் ஸ்பீச் ஆகிவிடாது, உங்க ஸ்பீச் தான். நான் படிக்கிறேன், அது ஒரு பிராக்டிஸ் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வச்சிருக்கிறார். இதை எடுத்துட வேணும், இந்த சடங்கை நீக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக பலர் இதற்கு வாதிட்டு இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். 2-3 பிரதமர்களிடம் அவர் கேட்டார், இந்த அசம்பிளியில ஆளுநர் உரைங்கிறதை எடுத்துடலாம், அது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு சடங்காக இருக்கிறது, அது முதலமைச்சரை படிச்சுட்டு போலாம், ஏன்னா அரசனுடைய திட்டங்கள். இங்கு விவாத பொருளாக இருக்கிறது ஆளுநர் சொன்னது சரியா, அவர் சுட்டிக்காட்டின விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலும் அவை அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இல்லாதவரை ஆளுநர் அதை படிக்காமல் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. இதுதான் பாட்டம் லைன். ஆளுநர் தமிழ்நாடு அரசாங்கம் எதை கொடுத்தாலும் படிக்கணும் அப்படி சொல்றீங்களா? அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எதை எழுதி கொடுத்தாலும் ஆளுநர் படிக்கணுமா? எல்லா அரசாங்கங்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் தங்களுடைய சாதனைகளை மிகப்படுத்தித்தான் சொல்வார்கள். எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு ஆளுங்கட்சியும் நாங்க இதுல எல்லாம் செய்ய தவறிட்டோம், இங்க குற்றம் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு மாநில அரசு சொல்லுமா? தங்களுக்கு எதிராக அவங்க இது வச்சுப்பாங்களா? அதனால எல்லா அரசுகளும் இப்படிதான் எழுதுவாங்க அந்த ஸ்பீச்ச. இல்ல சார், நான் கேட்கறது ஒரு மாநில அரசு எழுதி கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையை, அந்த உரையை அப்படியே டிக்டோவா படிக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கிறது? அவர் ஏன் படிக்கணும்? இல்லைங்க, அது அவர் ஸ்பீச் கிடையாதுங்க. இல்லாட்டி ரிசைன் பண்ணிட்டு போலாம், தப்பே கிடையாது. அவர் ஸ்பீச்சே கிடையாதுங்க. இப்போ நான் உங்ககிட்ட நீங்க இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க சொல்லலாம், இல்லைங்க இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது, நான் இதெல்லாம் பேச மாட்டேன், அது சொல்லலாம். இது உங்க ஸ்பீச்சே கிடையாதுங்க, இது மாநில அரசினுடைய ஸ்பீச். உங்களுக்கு அப்போ மாநில அரசுடைய ஸ்பீச் தான், மாநில அரசுடைய வாய்ஸ் தான், ஆளுநருடைய குரல் கிடையாது அப்படின்னா ஆளுநர் ஏன் கூப்பிட்டு வைக்கணும்? சபாநாயகரே படிச்சுட்டு போயிடலாமே. ஆளுநர் வேண்டாம், சபாநாயகரே படிக்கட்டும், ஸ்டாண்ட் எடுக்கலாமே. கரெக்டுங்க, ஆங்கிலேயர் காலத்துல பண்ணி வச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நீக்கப்பட வேண்டும். இது ஒரு தேவையில்லாத ஒரு சடங்கு, அதை எடுத்து விட வேண்டும். இன்னும் எடுக்கல, அவ்வளவுதான். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த ஆளுநர் ஒவ்வொரு எல்லா மாநிலங்களிலும் பிரச்சனை வருது. எங்கெல்லாம் எதிர்கட்சி ஆட்சி செய்கிறார்களோ அங்க எல்லா மாநிலங்களிலும் இந்த ஆளுநர் ஏதாவது ஒண்ணு பிரச்சனை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இது இட் இஸ் a practice which should be abolished. ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு மாநில அரசு மீது சில விஷயங்கள் அவர்கள் செய்திருக்க கூடாது. மைக்க கட் பண்றதுங்கிறது இது ஒரு முற்றிலும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே, அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் நேரலையை செய்வோம் என்று கூறிய அதுவும் ஒரு வாக்குறுதி, நிறைவேற்றாத வாக்குறுதிகளில் அதுவும் ஒரு வாக்குறுதி. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் டைம்ல நான் பலமுறை இதை பத்தி எழுதியிருக்கேன். அதிமுக ஆட்சியில அவர்களும் நேரலையில பண்றேன்னு சொல்லிட்டு நான் பலமுறை எழுதி வெளிப்படையாக அதை கோரிக்கை வைத்தும் அவர்கள் செய்யவில்லை. இவர்கள் தேர்தல் அறிக்கையில போட்டாங்க 21ல சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரலையில். இல்ல டாக்டர் சுமந்த், நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு அரசாங்கம் எழுதி கொடுக்கக்கூடிய உரையை படிக்கணும்ன்றீங்க. நான் கேட்கிறேன், 2 குரல் இருக்குது. ஒன்று ஆளுங்கட்சியான திமுகவுடைய குரல், அது ஆளுநருடைய கைக்கு போற உரை, அவருடைய குரல். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குரல் சொல்றாரு இல்லையா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு வாய்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஆளுநர் நடுநிலையாக யாருடைய குரல் எடுப்பாரு? ஆளும் கட்சியினுடைய ஸ்பீச்சை ஆளுநர் படிக்கல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய ஸ்பீச். இது அரசு தரப்பினுடைய ஸ்பீச் தான். இது
இது ஆளுங்கட்சியினுடைய ஸ்பீச் கிடையாது, எதிர்கட்சியினுடைய ஸ்பீச் கிடையாது. புரியுது சார். ஆனா யதார்த்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப யதார்த்தம் இல்ல யதார்த்தம் ஆளுங்கட்சி ஒண்ணு சொல்லுது, எதிர்கட்சி ஒண்ணு சொல்லுது. யதார்த்தத்தை பரிசீலிக்கிறாரு அவரு ஆளுநர், அதனுடைய அடிப்படையில் தானே ஒரு முடிவு எடுக்கிறாரு. இல்லங்க, இல்ல நீங்க இது உண்மையா பொய்யா, பொய் என்று தெரிந்தாலும் ஆளுநருக்கு அது அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணாக இல்லை என்றால் படிக்கணும். வெளியே வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுற அரசாங்கத்துக்கு, இந்த மாதிரி நீங்க சொன்னதுல பாதி விஷயம் நான் ஏத்துக்கல, இதெல்லாம் பொய்யா இருக்குது, இது ஏன் என்ன போய் படிக்க வச்சு எனக்கு எம்பாரஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வந்து எழுதலாம். அதுக்கு உரிமை இருக்குது. ஆளுநருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லை, இப்ப 20 லட்சம் கோடி எல்லாம் உண்மை இல்லை, அவர் சொல்ற பல பாயிண்ட் ஆக்சுவலா சரியான பாயிண்ட், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இந்த ஸ்பீச்சை படிக்காமல் கூற வேண்டிய விஷயங்கள் அல்ல. தனியா இவர் ஒரு மாநில அரசுக்கு இல்ல, அதுவும் ஒரு பதிவு தானே டாக்டர் சுமந்த். டாக்டர் சுமந்த், ஆளுநர் தன்னுடைய அதிகார எல்லைக்குட்பட்டு ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்றாரு. எதிர்கட்சிகள் மாநில அரசுடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்னா அவங்க வந்து வெளிநடப்பு செய்யறாங்க இல்லையா? அப்படித்தான் ஆளுநர் செய்யறாரு. ஆளுநர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பார்ட்டி கிடையாதுங்க. ஆளுநர் வந்து ஒரு தரப்பாக செயல்பட முடியாது. He is there to read the speech given by the state government. அவ்வளவுதான். அவர் அதற்கு பிறகு அவர் கடிதம் எழுதலாம். மேபி இந்த ஆளுநர் அடிக்கடி மீடியாவும் சந்திக்கிறாரு, மீடியாவையும் பேசியிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பீச் படிக்க சொன்னாங்க, அதுல பாதி விஷயம் நான் ஏத்துக்காத விஷயம், பல பொய்கள் இருந்தது சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் சட்டப்பேரவையில் அவருடைய கடமையும் அவருடைய பொறுப்பும் மாநில அரசு வழங்கிய உரையை படிப்பது, ஃபுல் ஸ்டாப். அதை தவிர அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதனால அவர் செய்தது முற்றிலும் தவறு, அதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் இவங்க மைக்க ஆஃப் பண்றதுங்கிறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது லாஜிக் தானே. அவர் எதிர்கட்சி தலைவர்களே பேசுறப்போ அவங்களுடைய மைக் ஆஃப் பண்ணப்படுது, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை செய்யல அப்படின்றப்போ அப்ப மாநில அரசுக்காக எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்கணுமா? இல்ல சுமந்த், அப்போ ஆளுநர் தன்னளவில் எப்படித்தான் இது மாதிரியான விஷயத்தை வெளிப்படுத்துவார்? இல்லங்க, வெளியே வந்து வெளிப்படுத்துறாரு, அடிக்கடி ஸ்பீச் கொடுக்குறாருல்ல, டெய்லி ஒரு 2 ஃபங்க்ஷன் போறாரு, ஒரு இனாகுரேஷன் இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்றாரு, அங்க போய் நீங்க பேசுங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்கீங்க, திடீர்னு புதுசாவா நீங்க போய் பேச போறீங்க? வந்த நாள்ல இருந்து நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, அங்க போய் பேசுங்க, அதுல தப்பே கிடையாது. 2வது விஷயம் வந்து ஒரு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது லைவா போகணுங்க. பாராளுமன்றத்தை நம்ம லைவா பார்க்க முடியுது இல்ல? என்ன கெட்டு போச்சு? ஏன் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் எதிர்கட்சியினுடைய அவங்க எதிர்கட்சி தலைவர் பேச காட்டும் போது டக்குன்னு ஒரு பிளாக் போட்டு விடுறது என்ன ஒரு அபத்தம் அது? இது வந்து முழுக்க நீக்கப்பட வேண்டிய ஒரு இது. எந்த அரசு 2026 தேர்தலில் எந்த கட்சி வந்தாலும் நேரலையில் அவர்கள் கொடுக்கவில்லை, சட்டப்பேரவை ப்ரொசீடிங்ஸ் லைவா டெலிகாஸ்ட் பண்ணலைன்னா மக்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டும், அவர்களுக்கு தக்க பாடம் அடுத்த தேர்தலில் புகட்ட வேண்டும். இது வந்து ஒரு அநியாயம், மக்களின் மீது செய்யப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம். அசம்பிளியை நான் லைவா காட்ட மாட்டேன், நான் எடுத்து கொடுக்கிற எடிட்டட் கிளிப் தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தவறான ஒரு அணுகுமுறை தமிழ்நாடு எவ்வளவு மாநிலத்துல இருக்குது? எல்லா மாநிலத்திலும் லைவ், யாரும் பார்க்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும்தான் மக்கள் அதுக்கு டியூன் பண்ணுவாங்க. என்ன நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷல்? கட் பண்ணிடுவீங்க. எதிர்கட்சி யாரா இருந்தாலும், எதிர்கட்சி அதிமுக ஆட்சியிலும் இதேதான், அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி சாயங்காலம் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற சேனலுக்கு டேட்டு போகும். இங்க வந்து அப்படியே கட் பண்றது. இது எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும். அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ அன்எடிட்டட் லைவா காட்டணும். ஏன் மக்களுக்கு தெரியல? இல்லங்க, அது அதிமுக ஆட்சி காலத்துலயும் அப்படிதானே இருக்குது டாக்டர் சுமந்த். நீங்க திமுக மட்டும் சொல்ல முடியாது. அதிமுக ஆட்சி பாஜகவும் நாடாளுமன்றத்துல தானே செய்யுது. எதிர்கட்சிகள் அமளி செய்யற பொழுது சபாநாயகருடைய முகத்தை தானே அவங்களும் காட்டுறாங்க. எல்லா அரசுகளும் செய்யக்கூடிய தவறு தானே. இல்லங்க, தேர் இஸ் a difference. நீங்க கம்ப்ளீட்டா ப்ரொசீடிங்ஸை பிளாக் அவுட் பண்றதும், இப்போ பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகள் கோஷம் எழுப்புகின்றனங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அவங்க மூஞ்சியை கட் பண்றாங்க, அதுவும் தப்பு, அது வேற விஷயம். நேரா சபாநாயகர் காட்டிடுறாங்க, அது தப்பு. பட் அட்லீஸ்ட் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் ஒண்ணு நடக்குது இல்ல? இங்க நீங்க எவ்ரி டைம் அப்போசிஷன் பெஞ்ச் கேமரா போக்கஸ் ஆகும்போது டக்குன்னு கட் பண்ண வேண்டிய
என்ன ஒரு அபத்தம் இது? இதனால வந்து உடனே ஆஹா அற்புதமா ஆளுங்கட்சி எல்லாத்தையும் சரியா செய்யறாங்கன்னு மக்கள் ஏமாந்துருவாங்களா? பேசலாம் தமிழ்மணி சார் குறுக்கிட்டு. How it is, இது பாரதம். ஸ்பீக்கர் ஏன் படிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு கருத்து வந்துச்சு சார். அதனுடைய அடிப்படையை நாம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். கவர்னர் உரைங்கிறது எதிர்க்கட்சி இதெல்லாம் செய்யறடா நீ பொய் சொல்லி ஏமாத்துற கவர்னர் உரையில் சொல்ல உட்காந்துருக்கான் தயாராங்க. அது ஆளுங்கட்சி இதெல்லாம் நாங்கள் செய்தோம், கவர்னர் சொன்னது சரின்னு பேசுவான். பல முறை பார்த்துருப்பீங்க நீங்க. நடைமுறையில் ஆளுநர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காருன்றீங்க, விவாத பொருளாகவே ஆக்காம பண்ணிட்டாருன்றீங்களா? அப்போ ஆமாம் சார், அப்படித்தானே. அதனால தான் வேற வழி இல்லாமல் இதை படித்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒன்றும் இல்லை. என்ன சார் இருக்கு? அவரு அப்படி சொன்னாலும், படித்ததாக எடுத்துக்கொண்டதாக சொன்னாலும் அந்த உரை வந்து எதிர்கட்சிக்கு போகும். எதிர்கட்சி உறுப்பினர்கள் கவர்னர் உரையை படிப்பாங்க, ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் படிப்பாங்க, சட்டமன்றத்தை கவர் பண்ணுற செய்தியாளர்களுக்கும் அந்த உரை தரப்படும். ரைட்டுங்களா? அது வந்து மறைக்கப்படாது. விவாதத்திற்கு வழிவகுக்காமல் யாரும் செய்து விட முடியாது. இது அதை வச்சுத்தான் சார் விவாதமே. அதுக்கு தான் முதல்ல இன்னது செய்திருக்கோம், இன்னது செய்ய போகிறோம்னு அவங்க சொல்கிறாங்க சார். பட்ஜெட்டு மாதிரி இது. பட்ஜெட்டுங்கிறது பணம், அக்கௌண்ட்டு. இது கொள்கை விளக்கம். இன்னென்ன செய்திருக்கோம், இன்னென்ன செய்ய போகிறோம். நீ சொல்கிறதெல்லாம் தப்புடா, உட்காந்துருக்க எதிர்கட்சியுடைய பேசுவான் அவன். இன்னொன்று, கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஒன்று இருக்கு. ஆமாம், அதில் தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நன்றி தெரிவிக்க முடியுமா? ஆமாம், தெரிவிப்பாங்க. படித்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். படித்ததாக எடுத்துக்கொண்டு அதை படித்து விட்டு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எதிர்கட்சியும் பேசும், ஆளுங்கட்சியும். எக்ஸாக்ட்லி. பேச